Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லெமன் ஊறுகாய் தாங்க செய்ய போறோம். வாங்க prepare பண்ணது எப்படி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் notification வரும். நீங்க mix பண்ணாம பார்க்கலாம். லெமன் பாத்தீங்கன்னா ஒரு 15 லெமன் எடுத்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 3 நாள் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம லெமனை தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்காக ஒரு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது கூடவே நம்ம ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க, கரிஞ்சிடாம. நம்ம அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்குங்க. நான் 15 லெமனுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலாவோட நல்லா கலந்துடுச்சு. இப்போ நம்ம லெமனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனா போதும். அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி தூவி நல்லா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான லெமன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.